ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொரக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி தேவையான அளவு ஊற்றிருக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் விளக்கெண்ணெய் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கணும். விளக்கெண்ணெய் கண்டிப்பாக ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. கொலன்னு குழம்பு நல்லா கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி 2 போட்டிருக்கிறேன். அப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விடணும். விட்டதும் அப்புறம் ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கிறேன். சொரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தோலெல்லாம் நீக்கி. ஒரு 10 சின்ன வெங்காயம் நீளமாக அறுத்துட்டு ஒரு 3 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக அறுத்துருக்கிறேன். கடாயை வச்சாச்சு. கடாயை ஹீட் ஆனதும் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணது கண்ணாடி பத அளவு வர அளவுக்கு வதக்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. வதக்கிட்டு அந்த காயை அறுத்து வச்சுருக்குறீங்க இல்லைங்களா, அந்த காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கணும். இந்த சாம்பார் செஞ்சு பாருங்க, நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். காரத்துக்கு ஏற்றளவு போடணும். ஏன்னா சாம்பார் தூள்லேயும் கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால் மிளகாத்தூள் பார்த்து தான் போடணும். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஸோ நல்லா வதக்கணும். இந்த பச்சை ஸ்மெல்லு, இந்த மசாலில் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கணும். வதக்கியாச்சு. இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த பருப்பு வேக வச்சு இல்லைங்களா, அந்த தண்ணி அந்த பருப்பு தண்ணி இருக்கும், அந்த தண்ணி ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் காய் அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். இப்போ நல்லாயிருக்கும், சாம்பாரும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த தண்ணியிலையே கொஞ்சம் வேக வைக்கணும். அப்புறம் அந்த வெந்த பருப்பு நல்லா ஒரு கடையணும். ஏன்னா அந்த பருப்பு அப்போ தான் நல்லா குலைவாக நல்லா கொலன்னு நல்லா வெந்து இதாக இருக்கும். அந்த கடைஞ்சதுக்கப்புறம் அந்த கடைஞ்ச பருப்பை அந்த இதில் வெந்துட்டுருக்கிற காயில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். ஒரு நிமிஷம் கொதிக்க விடணும். ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் தேவையான தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். உப்பு இந்த டைமில் நம்ம பார்த்துக்கலாம் எவ்வளோ கரெக்டாக இருக்கான்னு. அப்போ பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அந்த புளி சொன்னீங்களா, ஒரு சின்ன சைஸ் அளவு லெமன் சைஸ் அளவு புளி, அந்த புளியை கரைச்சி தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் நல்லா கொதித்து அந்த காயெல்லாம் இப்போ வெந்துருச்சு. நுரக்கட்டி வெந்துருச்சு பார்த்திங்களா, சாம்பார் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த டைமில் கொத்தமல்லி தழை தூவி விட்டு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கணும். வெங்காயம் பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு வரமிளகா ஆட் பண்ணி கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா தாளித்ததும் அந்த சாம்பாரில் ஊற்றினா முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதான் நல்லாயிருக்கும் சொரக்காய் சாம்பார். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது கடைசியில் இது வதக்குனா நல்லாயிருக்கும். ஒரு மனம் கிடைக்கும் சாம்பாருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, நல்லா சூப்பராக இருக்குது.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.